ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, எந்த பிரச்சனைக்கு எந்த கோயில்களை அணுகலாம், எந்த கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஜோதிடத்தில் ஒரு விதி. ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த 9 கிரகங்களும் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அந்தந்த நாட்டுப்படி சில நம்பிக்கைகள் இருக்கும், அதே போல் நமக்கும் சில நம்பிக்கைகள் இருக்கும். கோயில்களுக்கு போனால் பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படிங்கிறது நம்பிக்கை தான். இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கிறதுனால அந்த விஷயங்களை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதில்ல. ஒரு சிலருக்கு நம்ம சில ஆலோசனைகள், கிரக சேர்க்கைகள் அடிப்படையில் சில ஆலோசனைகள், கோயில்கள், சில கடவுள்களை சொல்கிறதும் உண்டு. இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சில கோயிலுக்கு போனால் உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறதா நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இது மக்களுடைய உணர்வுகளை பொறுத்தது. எந்த கோயிலுக்கும் நீங்கள் போகாதீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, அதே மாதிரி எந்த கோயிலுக்கும் போங்கன்னு நம்ம வலியுறுத்தவும் கூடாது. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, இது நல்லது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஜோதிடத்தை பயின்றவர்கள் இந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்களேன், அதுக்கப்புறம் பாருங்களேன், கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை தீரும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கு தான் நாம் சில விஷயங்களை சொல்கிறோம். ஒருத்தருக்கு என்ன விதமான நோய் வேணாலும் இருக்கலாம். உடனே போய் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா மருந்துகளையும் எடுத்து தீர்ந்தால் நோய் தீருமா தீராதான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. நம்ம நோயை தீர்க்கக்கூடிய மருந்து என்ன, இது எந்த மருத்துவர் பரிசோதிச்சிருக்காரு, அவர் என்ன ரிசல்ட்டு சொல்கிறாருன்னு பார்த்து தானே நம்ம வாங்குவோம். அது மாதிரி தான் சாதாரணமாக எந்த மனிதர்களும் அவங்கவுங்களை கடவுளை கும்பிடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கும், உங்கள் ஊரில் எல்லை கடவுள் இருக்கும், கோயில் காவல் தெய்வங்கள் இருக்கும், அதே போல் முருகர், விநாயகர், அப்புறம் அம்மன், சிவன், பெருமாள், நிறைய சாமிகள் இருக்குது. அது அவங்களோட விருப்பத்தோடு வழிபடக்கூடிய ஒரு கடவுள். ஜோதிடம் அப்படின்னு வரும்போது எந்த கடவுளை வழிபடுவது, எந்த கடவுளை வழிபடாமல் விடுவது அப்படிங்கிறலாம் இங்கே கணக்கெல்லாம் கிடையாது. உங்கள் மனசுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் யார் வேணாலும் வழிபடலாம். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில கிரகங்களுக்கு சில கோயில்களை சொல்லியிருக்காங்க, சில கடவுள்களை சொல்லியிருக்காங்க. இது கிரக சேர்க்கைகள் வரும்போதும் பார்வை சேர்க்கைகள் வரும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி சில கடவுள்களோட அவதாரங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னா, அது அவங்களுடைய கருத்து. அவங்களுக்கு தீர்ந்திருக்கலாம், இல்லை வேறு நோக்கங்களுக்காக நீங்கள் அங்கே வாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம அதை சொல்லக்கூடாதுல்ல. இப்போ நாம் சொல்ல போகிற கோயில் என்னென்னா, வேதவல்லி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலை சொல்லி, இந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அது தீரலைன்னா என்ன கேளுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு. யாருன்னு தெரியல. நம்ம நேயர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே போனால் பிரச்சனைலாம் தீருமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது. கோயிலுக்கு போகிறதுனாலே உங்கள் மன ஒருமைப்பாடு வரும், நீங்கள் நல்லா சுத்தமாக இருக்கணும் போவீங்க, கோயிலுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கோயிலுக்கு போனால் நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நினச்சாலே அந்த மனசில் பதியக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை சார், நீங்கள் பெயர்களுக்கெல்லாம் கிரகங்கள் சொல்கிறீங்க, கடவுள்களுக்கும் சில கிரகங்களை வச்சு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ வேதவல்லி சமேத அகத்தீஸ்வரருக்கு என்ன கிரக சேர்க்கை வரும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்க கேட்டதுனால சில விஷயங்களை சொல்கிறோம். வேதவல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் அப்படிங்கிறது குருவை குறிக்கக்கூடியது. ஏன்னா வேதம்ங்கிறது வேதங்களுக்கெல்லாம் நம்ம பிரம்மம் குரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வேதம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜோதிட ரீதியாக குருங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துப்போம். அடுத்தது வள்ளி. வள்ளியில் 2 வள்ளி இருக்குது. முருகனுக்குடைய துணைவியாராக சொல்லக்கூடிய வள்ளி, அது ஒரு வள்ளி. அந்த இல்லு இருக்கு இல்லையா, பள்ளத்துக்கு போடுற இல்லு தான் அந்த வள்ளிக்கு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வள்ளி, ஆனந்த வள்ளி, குமாரவள்ளி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இந்த வள்ளி எப்படின்னா பல்லுக்கு போடுற இல்லு போடுற லீ. அப்போ அந்த வள்ளிக்கும் இந்த வள்ளிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது இல்லையா. அப்போ அந்த வள்ளிங்கிறது கிழங்கை குறிக்கக்கூடியது. அந்த கிழங்கை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால அதுக்கு சந்திரனை காரகத்துவமாக எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல வேதவல்லி அப்படின்னு வரும்போது, வேதம் அப்படிங்கிறது குருவை குறிக்கிறது, வள்ளிங்கிறது கொடிங்கிற குறிப்பில் வர்றதுனால இது சுக்கிரனை குறிக்குது. அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்றது வேதவல்லிங்கிற பெயருடைய அடையாளம். அடுத்தது சமேதன்னா, இப்போ சம்பதிகள் சமேதம் தானே. அப்போ அகத்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சாமிக்கு என்ன விதமான கிரகங்களை குறிக்கும். இப்போ அகத்தியர் அப்படிங்கிறது அகத்தீஸ்வரர், அகத்தியரால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் அப்படிங்கிற ஒரு நம்ம புராணங்களில் சொல்லப்படுறதுனால அகத்தியருங்கிறதுக்கு முதல்ல கிரகங்களை நீங்கள் எடுக்கணும். அகத்தியருக்கான கிரகங்களை எடுக்கும்போது பொதுவாக சித்தர்கள், ஞானிகள் எல்லாருக்குமே கேதுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். அடுத்தது
ஈஸ்வரன் எடுக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் அப்படிங்கிறதுக்கு வந்து கேது, சூரியன், சனி இந்த 3 கிரகங்களோட காம்பினேஷன் வரும். எல்லாருமே ஈஸ்வரன்னா சிவன் தானே, சூரியன் தானே, எப்படி சனி வருது அப்படின்னு கேட்பீங்க. இது பெயரியல் ஜோதிடத்தில் முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வசந்தன் ஐயாவுக்கு தான் இந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும். அதனால் நம்ம சொல்கிறோம். அப்போ வேதவல்லி சமேத அகத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெயர் வரும்போது இங்கே என்ன எடுக்கணும்னா, அந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு குரு சுக்கிரனுக்கு என்ன தொடர்புன்னு எடுக்கணும். அதுக்கடுத்தது சமேத அகத்தீஸ்வரர் வரும்போது கேது, சூரியன், சனி எந்த வகையில் அதோடு தொடர்புடையது, அல்ல இதுக்கு மாற்றாக அந்த கோயிலுக்கு போனால் என்ன பரிகாரங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொதுவாக அவரவர்கள் கடவுள்களை உங்களுக்கு என்ன மனசில் தோன்றுதோ, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும், விருப்ப தெய்வம் இருக்கும், எதில் வேணாலும் வழிபடுங்க. இதுக்கு வந்து ஜோசியரோட ஆலோசனை தேவையில்லை. ஜோதிடர்களோட ஆலோசனையை கேட்டு போகணுன்னா அவங்க வந்து இந்த கிரகங்கள், ரெண்டாவது இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சென்னையோட ஒரு பகுதி, மேஜரான பகுதிகள் ரிஷபராசியை குறிக்கும். செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் சென்னையை ஒட்டின அந்த அவுட்டர் சில பகுதிகள் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மேஷராசியையும் ஒரு சில இடங்கள் ரிஷபராசியையும் குறிக்கும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த கோயில்கள் வந்து பார்க்கும்போது அந்த பக்கம் மேடவாக்கம் பகுதி, ஏதோ வெம்பேடுங்கிற ஒரு ஊர், திருப்போரூர் போகிற வழியை என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஊர் வந்து மேஷத்துலேயோ ரிஷபத்துலேயோ வரலாம். மேக்சிமம் ரிஷபத்தில் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அப்போ ஒருத்தர் வந்து இந்த தொடர்புகள், அப்போ குரு சுக்கிரனுடைய தொடர்பு இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், சனி, கேது ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படுபவர்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து ஜோதிட ரீதியாக நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை. நான் இதை ஆலோசனையாக போங்கன்னு சொல்லலை, இல்லை போகாதீங்கன்னு சொல்லலை. ஏன்னா சேஃப்டியாக தான் சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகள் மாறுபடும். நம்ம ஜாதகத்தில் வலிமையான கிரகங்கள் எது? சில பேர் கேட்குறாங்கல்ல, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான நகை எது, அதிர்ஷ்டமான ரத்தின கல் எது, இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே வராங்கல்ல. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்குன்னு சில கோயில்கள் இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் போகணுமே தவிர ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே அது சரியாயிடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இல்லை, இதை பொதுவான நபர்கள் பேசலாம், ஆன்மீக பெரியவர்கள் பேசலாம். அந்த கோயிலோட சிறப்பை பற்றி ஒரு ஜோதிடர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார்னா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னார்னா அதுக்கான காம்பினேஷனை கரெக்டாக சொல்லணும். அப்படி தான் அந்த மாதிரி எல்லையம்மன் கோயிலுக்கு போனாலே உங்களோட கடனெல்லாம் தீந்துடும் அப்படிங்கிறாங்க. எல்லா ஊர்லேயுமே எல்லையம்மன் இருக்கும். எல்லையம்மனுங்கிறது காவல் தெய்வம். எல்லா ஊர்லேயும் எல்லையம்மன் இருக்குன்னா அந்த கோயிலை வழிபடுறவங்க அதுக்கு அந்த ஊரில் அந்தந்த வழிபாட்டு முறைகள் என்னவோ அதுதான் கணக்கு. அங்கே தீர்றவங்கெல்லாம் கடன் தீர்ந்துருமா? நகரமாக இருந்தான்னா கிராமமாக இருந்தானா, நம்ம ஊரில் காவல் தெய்வம்ங்கிறதும் எல்லை தெய்வம்ங்கிறதும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் இல்லையா? அது வழிபடுறது வந்து நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய பாதுகாப்பு. நம்ம இந்த கடவுள் தான் நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம முறையீடு செய்கிறோம். அங்கே போகிறதுனால கடன் தீர்ந்துருமான்னா எல்லாருக்கும் எப்படி தீரும்? ஒருத்தவங்களுக்கு தீரும், எல்லாருக்கும் தீருமா அது? அதனால் எந்த கோயில்களுக்கு நீங்கள் போகணும், எந்த கோயில்களுக்கு போகக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிறது வந்து நீங்கள் தான் தீர்மானிக்கணும். எங்கேயாவது ஒரு சில கோயில்களுக்கு தொடர்ந்து போயிட்டு வர்றதுனால நமக்கு சிக்கல் இருந்தால் அந்த கோயிலை நிறுத்திக்கலாமே தவிர, இல்லை நீங்கள் ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு சிறப்பான கோயில்களுக்கு போகணுன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு தகுந்த கோயில்களை போகலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு போகலாம். இதுக்கு தான் நான் பல தடவை சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து மேஷத்தில் இருந்தால் முருகனை குறிக்கும். அதுவே வந்து விருச்சிகத்தில் இருந்தால் அது வந்து அம்மனை குறிக்கும். கடகத்திலேயோ மகரத்திலேயோ அந்த உச்ச நீச்ச நிலைகளில் இருந்தால் அனுமனை குறிக்கும். இப்படி ஒன்றுத்துக்கும் பல விஷயங்கள் இருக்குது. அப்போ எதுக்கு எந்தெந்த கோயில்களுக்கு போகணுங்கும்போது இது பொதுவாக சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் சொல்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே பிரச்சனையில் இந்த கோயிலுக்கு போனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீரவே தீராது. அந்த கோயில்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும், அந்த புனரமைப்பு பணிகளுக்கு பயன்படும். அந்த கோயிலை சுற்றி உள்ள சில கடைகளுக்கு ஒரு வருவாய் கிடைக்குமே தவிர உங்களோட பிரச்சனை தீருமா தீராதாங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. நமக்கு நோய் என்ன, நம்ம நோய் என்ன, நோய்க்கு என்ன மருந்துன்னு சொல்லி ப்ரெஸ்கிரைப் பண்ணுற டாக்டர் யார், அதுக்கப்புறம் அந்த மருந்து கிடைக்கக்கூடிய நிலையம் எது, இதையெல்லாம் சேர்த்து தான் முடிவு பண்ணணும். அதுபோல் தான் கோயில்களும். சாதாரணமாக கோயில்களுக்கு போங்க, உங்கள் மனசு பிடிச்ச கோயில்களுக்கு யார் வேணாலும் போங்க, அதை யாரும் தடை சொல்ல முடியாது. ஒரு ஜோதிடராக இந்த கோயில்களுக்கு நீங்கள் போகணும்னு சில பேர் சொல்லும்போது அதற்கான காரகத்துவம், பெயர் விளக்கம், அது அமைவிடம், இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் தான் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த நேரம் உள்ளவங்களை அதுக்கு தகுந்த விஷயங்களுக்கு அவங்க பார்க்க போவாங்க. என்ன நேயர்களே, இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான். உங்களை எந்த வகையிலையும் குழப்பறது இல்லை. எப்போதுமே நம்மளோட நிகழ்ச்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு நம்ம யாரையும் சொல்ல போகிறது இல்லை. ரெண்டாவது, இந்த கிரக நிலைகள் காம்பினேஷன் வரும்போது இந்தந்த கோயில்கள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுனால தான் சொல்கிறேனே தவிர, யார் யாரெல்லாம் என்னென்னோ சொல்கிறாங்கன்னு போனீங்கன்னா
கண்ட மருந்து தின்னுவிட்டு சைடு எஃபெக்ட் தான் வாங்கிடுவீங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு இந்த எச்சரிக்கையாக நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.